ஃப்ரைடே மார்னிங் மிக்சியில் அரைச்ச மாவு இந்த அளவுக்கு பொங்கி உப்பலாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைமு. ஆனால் இட்லி ஊற்றல, தோசை தான் ஊற்றியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இட்லி ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருந்தது தான். இனிமேல் வந்து மிக்சிலே அரைச்சிடணும். முந்தின நாள் வாங்கின புரோட்டா மிச்சம் இருந்தது, அதை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அணில், புறா, கிளி எல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வரும். இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக. வீட்டில் என்ன மிச்சம் வந்தாலும் அங்கே வச்சுருந்தேன், அடுத்த செகண்டே அவ்வளோவுமே காலியாக போயிடும். சீனரைக்காய் வாங்கினது கொஞ்சம் இருந்தது, அப்படியே வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு வத்தலுக்கு ரெடி பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறவு சீனரைக்காவை அதில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறவு தண்ணியை இருத்துட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டோம்னா ஒரு 2-3 நாளையிலே நல்லா காஞ்சி வந்துடும். ஸோ இந்த வத்தல் நான் ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே போடுறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. துணியெலாம் துவைக்கிச்சு வாஷிங் மிஷினில் ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டாண்டுக்கிட்ட துணி எடுத்துகிட்டு போதில் ஸ்டாண்டையே மிஷின்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காய போட்டுருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.